ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ரிலேஷன்ஸோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபங்க்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பேஸ் தான். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த ஒரு ½ அன் ஹவர் இம்பார்ட்டன்ட் தான். நல்லா கவனிங்க. எதுவும் புரியல டவுட்ஸ்னா உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். பெண்டிங்கே வைக்காதீங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்போ டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருக்கோம். இங்க நம்ம பார்க்க போறது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம எகைன் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ரிலேஷன்னா என்ன மீனிங்? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவார்? Subset of Cartesian products. Relation means subset of Cartesian products. நல்லா கவனிங்க. Suppose two sets A equal to 1, 2, 3, B equal to 4, 5, 6. Then the set A, arrow diagramல represent பண்ண போறேன். AB, set A elements 1, 2, 3, B elements 4, 5, 6. ரிலேஷன்ஸ்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எப்படி வேணாலும் கனெக்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலமெண்ட் செகண்ட் செட்ல இருக்க எலமெண்டோட எப்படி வேணாலும் ரிலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ரிலேஷன். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற சம் ஆஃப் த எலமெண்ட் ஆர் ரிலேட்டட் டு some of the elements of the second set. Okay, no restriction. எப்படி வேணாலும் இருக்கலாம். Set A, B, another example, 1, 2, 3, 4, 5, 6. ஒண்ணுமே ரிலேட் ஆகாமே இருக்கலாம். அது ரிலேஷன் தான். எம்டி ரிலேஷன் ஒன்னு பார்த்தோம்ல. எம்டி ரிலேஷன்னா no elements of A is related to no element of B. இதுவும் ஒன் ஆஃப் த ரிலேஷன் தான். ஸோ ரிலேஷன்ஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்படி வேணாலும் எத்தனை எலமெண்டோட வேணாலும் கனெக்ட் ஆகலாம். இங்க சும்மாவே இருக்கலாம், எலமெண்ட் மேப் ஆகாம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷன் தான். A relation is said to be some function under some condition. ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் தான் ஃபங்க்ஷன். என்ன டிஃபைன் பண்றான்னா நல்லா கவனிச்சுட்டே வாங்க. A relation is said to be a function if every element of the set A, important in the word, every element of the set A is uniquely related to the element of the set B. இதுதான் the ordinary definition. ஃபங்க்ஷனுக்கு என்ன மீனிங்னா, ரிலேஷனை டிஃபைன் பண்ணணும்னா டூ செட்ஸ் வேணும்ல. ஃபங்க்ஷனும் ஒரு ரிலேஷன் தான். இங்கேயும் டூ செட்ஸ் இருக்கும், ஏபி. பட் ரிலேஷன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ரிலேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி இருக்கணும்னு பாரு. ஃபர்ஸ்ட் செட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செட், அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த செட் இஸ் யூனிக்லி ரிலேட்டட் டு த செட் பி. யூனிக்கா ரிலேட் ஆகும். இப்போ பாரு, இது ஃபங்க்ஷனா? ஆமா. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக்கா ஒரு எலமெண்ட், இங்க யூனிக்னா ஒன் எலமெண்டோட தான் கனெக்ட் ஆகும்.
கனெக்ட் ஆயிருக்குல்ல, அப்ப இது வந்து ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனா? செகண்ட் எழுதியிருக்கேன். No, sir. Yes, sir. என்ன ரீசன்? இது ஃபங்க்ஷன் பா. எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்கான்னு பாரு. மேப் ஆயிருக்கு. யூனிக்கா இருக்கான்னு பாரு. ஒரு எலமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கான்னு பாரு. 1 வந்து ஏவோட மட்டும் தானே கனெக்ட் ஆயிருக்கு. 2 ஆல்சோ ரிலேட்டட் டு ஏ. ஒரு எலமெண்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. 2 டிஃபரெண்ட் எலமெண்ட் ஒரு எலமெண்டோட கனெக்ட் ஆகணும். ஒரு எலமெண்டோட தானே கனெக்ட் ஆயிருக்கு. யூனிக்னஸ் மெயின்டைன் ஆகுதா? அப்போ செகண்ட் ஒன்னும் ஃபங்க்ஷன் தான். AB 1 2 3 ABCD இது ஃபங்க்ஷனா? No, sir. நோ. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட்ல 3ன்னு ஒரு எலமெண்ட் எதோடையுமே ரிலேட் ஆகல பாரு. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற இந்த 3 எலமெண்ட் எதோடையுமே ரிலேட் ஆகாம இருக்கா? அப்போ இது நாட் அ ஃபங்க்ஷன் பட் ரிலேஷன். இங்க இருக்கிறது எல்லாமே ரிலேஷன் தான். ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் இதுல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் நாட் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது ஃபங்க்ஷனா? No, No, sir. sir. நாட் அ ஃபங்க்ஷன். என்ன ரீசன் இருக்கு? Sir, 1 2ஓட கனெக்ட் ஆகுது சார். ஒரு எலமெண்ட் 2 எலமெண்டோட கனெக்ட் ஆகுது. 1 வந்து ஏவோடையும் கனெக்ட் ஆகுது, பி யோடையும் கனெக்ட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா யூனிக்லின்னு எழுதியிருக்கோம் பாரு. யூனிக்னஸ் மெயின்டைன் ஆகும். ஒரு எலமெண்டோட தான் கனெக்ட் ஆகும். ஸோ இது நாட் அ ஃபங்க்ஷன். இது ரிலேஷன் தான். ஃபோர்த் ஒன் ரிலேஷன் தான். எல்லாமே ரிலேஷன் தான்ப்பா. எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன். But converse need not be true. Functions எல்லாமே ரிலேஷன்ஸ் தான், பட் நாட் ஆல் த ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் யூனிக்கா ஒரு எலமெண்டோட போய் கனெக்ட் ஆனா அதுக்கு நேம் வந்து ஃபங்க்ஷன். ஓகே, நல்லா கவனிச்சுட்டு வா. இப்போ வேற ஒரு டெஃபினிஷன், இதே மீனிங் தான் பட் ப்ராப்பரான டெஃபினிஷன் அதுதான். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன்னொரு நோட் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்கு இங்க நேம் என்னன்னா, செட் A is called what? 11th படிச்சிருக்கோம். Sir, A is the co-image of Domain. செட் A வந்து டொமைன், செட் B கோடொமைன். ரெண்டு செட்ல தானே டிஃபைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டா ஃபர்ஸ்ட் செட் டொமைன், செகண்ட் செட் கோடொமைன். ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட் டொமைன், second set codomain. It is denoted by f from A to B. இப்படி போட்டா என்ன மீனிங்னா, f colon A to B. f is a function from A to B ன்னு அர்த்தம். A domain, B codomain ன்னு மீனிங். இப்படி போட்டுட்டா இது ஃபங்க்ஷன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்கிற A வந்து டொமைன், செகண்ட் இருக்கிறது கோடொமைன். ஓகே, இப்போ ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் domain, every element of domain must have a unique image in codomain. Every element of domain, first set தான domain சொல்றோம். இப்போ first setல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் every element of domain
must have unique image. இப்படி போய் ரிலேட் ஆகுதுல்ல, ரிலேட் ஆனா அதுக்கு பேர் வந்து இமேஜ்னு இருக்கும். கொஞ்சம் கவனி, இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன் இப்போ சொல்றேன். A B, A டொமைன், B கோடொமைன், A டொமைன், B கோடொமைன். நம்ம இனிமே ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணுவோம். ஸ்மால் எக்ஸ், ஸ்மால் ஒய், ஆர் x1, small x1, x2, x3, etc. x1, x2, x3 இப்படி சொல்லலாம். இல்ல x, y, z அந்த மாதிரியும் சொல்லலாம். டொமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணணும். Under the function if x1 is related to f of x1, x1 ரிலேட் ஆகுது பத்தியா, அந்த எலிமெண்ட்டை f of x1 சொல்லுவோம். இதான் நோட்டேஷன். டொமைன் எலிமெண்ட் x1 னா அது மேப் ஆகுற எலிமெண்ட் இருக்கு பாத்தியா, அந்த எலிமெண்ட்டை f of x1 சொல்லணும். அப்ப f of x1 னா என்ன தெரியுமா மீனிங்? இமேஜ் ஆஃப் x1. f of x1 னா என்ன மீனிங்? இமேஜ் ஆஃப் x1, இமேஜ் ஆஃப் x1. இப்ப x2 மேப் ஆகுது இல்ல, அந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன சொல்லணும்னா f of x2. கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த நோட்டேஷன்ஸ் தான்ப்பா இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நோட்டேஷன்ஸ்ல தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால இதோட மீனிங் கிளியரா இருக்கும். x1, x2, x3, etc. x1 is related to f of x1, x2 related to f of x2, x3 related to f of x3. Suppose domain element y na y is related to f of y, f of y. இதான் நோட்டேஷன். டொமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்லுவோம். கோடொமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் x1 is related to f of x1. அப்ப அந்த f of x1 இமேஜ் ஆஃப் x1, f of x2ன்றது இமேஜ் ஆஃப் x2. அது நெக்ஸ்ட் எழுதலாம். காப்பி பண்ணி போட்டு ஓகே. நல்லா கவனிப்பா. இந்த டயக்ராம்ல f of x1 னா என்ன மீனிங்னா இமேஜ் ஆஃப் x1. f of x1 is image of x1, image of
x1. F of x2 னா என்ன மீனிங்? Image of x2 அப்படின்னு மீனிங். ஓகே. A to B போறப்போ image x1 is related to f of x1. So image of x1 is f of x1. Image of x1 f of x1. இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல வந்தன்னு வச்சுக்கோ. x1 ஓட இமேஜ் f of x1. நீ இப்படி வரப்போ ப்ரீ இமேஜ் ஆஃப் f of x1 is x1. x1 என்னன்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் f of x1. x1 நேம் வந்து ப்ரீ இமேஜ் ஆஃப் f of x1. So in general நல்ல கவனிப்பா. f of x equal to y. இதுக்கு என்ன மீனிங்னா சொல்லு பார்க்கலாம். f of x equal to y னா என்னன்னா நீ கன்க்ளூட் பண்ணணும். f of x is equal to y. Y is pre-image of f of x. Y is the image of x. Image of x is y. Image of x is y, or y is the pre-image of x. Pre-image of y is x. X வந்து y ஓட இமேஜ். Image of x is y. X ஓட இமேஜ் y பா. Pre-image of y ரிவர்ஸ்ல வரப்போ pre-image of y is x. இந்த நோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மீனிங் புரியணும். ஏன்னா இனிமே நம்ம எல்லாமே இப்படிதான் எழுதுவோம். இது மாதிரி டீடைலா எழுத மாட்டோம். f of x is equal to y னா x ஓட இமேஜ் வந்து y. Pre-image of y is x. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இப்படி தருவோம். f of 1 equal to 2. என்ன மீனிங் இருக்கு? f of 1 equal to 2 னா 1 is an element of domain. 1 வந்து டொமைன்ல இருக்க எலிமெண்ட். அது எதோட ரிலேட் ஆகுது? 2 ஓட ரிலேட் ஆகுது. இதுக்கு என்ன மீனிங்னா A டொமைன் B கோடொமைன். இதுதான் மீனிங். 1 is related to 2. The number 1 is related to 2. அப்போ image of 1 வந்து 2 ன்னு அர்த்தம். Image of 1 2. Pre-image of 2 is 1 ன்னு அர்த்தம். Pre-image of 2 is 1. இப்படி எழுதுனா இதுதான் மீனிங். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ்ல பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன்னா டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் டொமைன், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் தான் டொமைன். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் டொமைன் மஸ்ட் ஹேவ் அ யூனிக் இமேஜ். ரிலேட் ஆயிருதுன்னா இமேஜ் தானே. ஒரு எலமெண்ட்டுக்கு டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜஸ் கோடொமைன்ல இருக்கும். அப்படி இருந்தா அது ஃபங்க்ஷன். ஓகே, இந்த நோட்டேஷன் எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் போலாம். இங்க ரெண்டே டைப் தான்ப்பா, 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி கிளியர் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ரெண்டு டெஃபினேஷன் இப்போ நல்லா கிளியரா புரியணும். ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1
sometimes இப்படி எழுதுவோம் 1 to 1 or injective 1 to 1 function or injective function. Injective நாலும் 1 to 1 நாலும் ஒரே மீனிங் தான். இதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்றாங்கன்னா different elements in domain have different images. Different elements domainல இருக்கிற different elements different images இருக்கு. 1 to 1 correspondence. Different elements in domain have different images. இப்ப பாரு A, B, X1, X2, X3, A, B, C, D. இப்போ X1 A ஓட ரிலேட் ஆகுது, X2 B ஓட ரிலேட் ஆகுது, X3 C ஓட ரிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டொமைன்ல இப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, X1, X2, X3, 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு இமேஜஸ் டிஃப்ரெண்டா இருக்கான்னு பாரு. X1 ஓட இமேஜ் என்ன? A. X2 ஓட இமேஜ் வந்து B. X1, X2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், அதோட இமேஜஸும் டிஃப்ரெண்டா இருக்கு, A, B. அதே மாதிரி பாரு X2, X3. X2, X3 different element, images are also different. B, C. X1, X3 different element, A, C different images. Different element க்கு different images இருக்கணும். நல்லா கவனி. That is X1 not equal to X2. இதுக்கு என்ன மீனிங்னா different elements in domain. Small lettersல எழுதினாலே அது domain element. இப்போ நான் X1, X2 தானே எழுதுறேன். X1 not equal to X2 implies X1 ஓட இமேஜ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? F of X1. F of X1 not equal to F of X2. நல்லா கவனிப்போம். X1 not equal to X2 implies F of X1 not equal to F of X2. இது ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான். Different elements have different images. Different elementக்கு different images இருந்தா 1 to 1. பட் நம்ம ப்ராப்ளம்க்கு இந்த டெஃபினேஷன் எடுத்துக்க மாட்டோம். ப்ராப்ளம் ஒர்க் பண்றப்போ இந்த டெஃபினேஷன் எடுக்க மாட்டோம். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் 11th ஒரு டாபிக் படிச்சிருப்பேன். அந்த டாபிக்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி நம்ம பாக்குறப்போ நல்லா கவனி. இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் P implies Q இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. இது ஸ்டேட்மெண்ட் P, இது ஸ்டேட்மெண்ட் Q. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். P implies Q. இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தட்னு ஒன்று பார்த்திருப்போம். P implies Q. If then statement equivalent contrapositive. Negation Q implies negation P. பார்த்திருப்போமா? P implies Q க்கு equivalent negation Q implies negation P. நம்ம இந்த மெத்தட் நிறைய யூஸ் பண்ணிருப்போம். 10thலயே நல்லா கவனி. Prove that root 2 is irrational. அப்படின்றதுக்கு நம்ம contrapositive மெத்தட் தான் எடுத்திருப்போம். Root 2 is irrational. P implies Q. Root 2 P is irrational Q. But நம்ம இதை contrary போட்டு wrong-ஆ assume பண்ணும். Irrational opposite என்ன? Rational first assume பண்ணிக்குவோம். Rational assume பண்ணி ஒரு contradiction arrive பண்ணும். ஒரு opposite. Negation P. Negation Q apply பண்ணா negation Q வரும். Or நம்ம நிறைய example கொடுக்கலாம். If you study well, you will get pass. இது P implies Q. If then statement. ஒழுங்கா படிச்சா பாஸ் ஆயிருவார். இத கான்ட்ரா பாசிட்டிவ்ல எப்படி சொல்லலாம்? If you study well, then you will get pass. If you want to get pass, ஒழுங்கா படிச்சா பாஸ் ஆயிருவார். கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபெயில் ஆயிட்ட ஏன்னா ஒழுங்கா படிக்கணும். அப்படியே நெகேஷன்ல சொல்றது எல்லாம் ஒரே மீனிங் தான். ஒழுங்கா படிச்சா பாஸ் ஆயிருவேன், ஃபெயில் ஆயிட்ட ஏன்னா ஒழுங்கா படிக்கல. நெகேஷன் Q இம்ப்ளைஸ் நெகேஷன் P. இந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம அப்ளை பண்ண போறோம். நல்லா கவனி. P இம்ப்ளைஸ் Q ஃபார்ம்ல இருக்கா?
P implies Q. இப்ப இதோட நெகேஷன் என்ன? இதோட நெகேஷன் என்ன? f of x1 not equal to f of x2. இதுக்கு ஆப்போசிட் என்ன? equal to f of x2. Equal to. f of x1 equal to f of x2 implies இதோட ஆப்போசிட் என்ன? x1 equal to x2. இந்த டெஃபினேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். 1 to 1 நாலே இதை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். If f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. இதுக்கும் ஒரே மீனிங் தான். ஆக்சுவல் டெஃபினேஷன் இதுதான். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். பட் நம்ம வெரிஃபை பண்றதுக்கு இந்த டெஃபினேஷன் தான் 1 to 1 எடுக்கும். இதுதான் 1 to 1 டெஃபினேஷன். இப்போ 1 to 1 டெஃபினேஷன் என்னன்னா f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நான் கொஞ்சம் 2 எக்ஸாம்பிள் தரேன். செட் A, செட் B, 1 2 3 4 5 6 7 8. இப்போ 1 to 6, 2 to 5, 3 to 7, 4 to 8. இது 1 to 1 எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும், அது யூனிக்கா இருக்கணும், அப்பதான் ஃபங்க்ஷனு. பட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ். 1 to 1 கரஸ்பாண்டன்ட் தான் இருக்கு பாரு. டொமைன்ல இருக்கிற ஒரு எலமெண்ட் அங்க ஒரு எலமெண்டோட கனெக்ட் ஆகுது, வேற எந்த எலமெண்ட்டும் அதோட கனெக்ட் ஆகல. இப்படி இருந்தா 1 to 1, 1 to 1. இப்ப இதே இந்த சம் பாரு, இந்த ப்ராப்ளம் AB 1 2 3 4 5 6 7. இதுவும் ஃபங்க்ஷன் தான். யூனிக்கா எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக்கா இமேஜஸ் இருக்கு. இது ஃபங்க்ஷன் தான். பட் என்ன டைப் இது? நாட் 1 to 1. ஏன்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கு பாத்தியா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் 1 and 2 ஆர் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு இமேஜ் சேம். 1ஓட இமேஜும் 5 தான், 2ஓட இமேஜும் 5 தான். அப்ப 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருந்துச்சுன்னா அது நாட் 1 to 1. நாட் 1 to 1னா அதுக்கு பேரு புக்ல கொடுக்கல. நாட் 1 to 1னா மெனி to 1. Otherwise is called many to 1. Many to 1 function பேரு. அப்ப many to 1 function என்ன? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். many to 1 தான் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு இமேஜ் சேம். f of x1 equal to f of x2. இங்க பாரு, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு இமேஜ் சேம். இதுதான் many to 1. பட் இங்க வந்து நாட் 1 1 தான் சொல்லுவோம். many to 1 சொல்ல மாட்டோம். JE பர்பஸ்க்கு வேணா many to 1 சொல்லிக்கலாம். நாட் 1 1னா many to 1. நாட் 1 1னா many to 1. இதுதான் 1 1. இது புரியுதாப்பா? இதுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா காப்பி பண்ணிடு. இதுல எதனா சின்ன டவுட் வந்தாலும் கேளு.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஆர் சர்ஜெக்டிவ், இதுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம். ஒன் டு ஒன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் ஆன் டு. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் கோடொமைன் must have pre-image in domain. நல்ல கவனிச்சுட்டேவா. கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். அப்படி இருந்தா அது ஆன் டு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். A B 1 2 3 A B C, இது ஆன் டுவா? கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பாரு. கோடொமைன்ல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, A B C. A B C, A ஓட ப்ரீ இமேஜ் 1, B ஓட ப்ரீ இமேஜ் 2, ப்ரீ இமேஜ் ஆஃப் C is 3. கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கா? சோ இது ஆன் டு. ஆன் டு இது ஆன் டுவா? எஸ் சார். ஆன் டு. ஒரு எலமெண்ட்டுக்கு எத்தனை ப்ரீ இமேஜ் வேணாலும் இருக்கலாம்ப்பா. இமேஜ் ஒண்ணுதான் இருக்கணும், ப்ரீ இமேஜ் எத்தனை வேணாலும் இருக்கும். ஏவோட ப்ரீ இமேஜஸ் 1 and 2. ஏக்கு 2 ப்ரீ இமேஜஸ் இருக்கு, இருக்கலாம், தப்பு இல்ல. பியோட ப்ரீ இமேஜ் 3. கோடொமைன்ல 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த 2 எலமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கு. சோ இது வந்து ஆன் டு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் 1 1 போல டெஃபினேஷன் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1 1 தான், 1 1 அண்ட் ஆன் டு. இது ஆன் டு தான், நாட் 1 1. ஏன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கு பாரு. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருந்தா நாட் 1 1 பட் ஆன் டு. இது ஆன் டு பாரு. One, 2, 3, A, B, C, D. 1 to A, 2 to B, 3 to C. இப்ப இது ஆன் டு வா? No, sir. நோ சார். நோ, நாட் ஆன் டு. ஏன்னா எலமெண்ட் டிக்கு ப்ரீ இமேஜ் இல்ல பாரு. டி ஃப்ரீயா இருக்கா? கோடொமைன்ல அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைனாலும் அது நாட் ஆன் டு. நாட் ஆன் டுனா இங்க இன்டுன்னு சொல்லுவோம், நாட் ஆன் டு. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா இன்டு ஃபங்க்ஷன் பேர். ஓகே, இப்ப இதுல எதெல்லாம் 1 to 1? இந்த 3ல Sir, 1 and ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் 3 தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் 1 1. எதெல்லாம் ஆன் டுன்னு பாத்தீங்கன்னா 1 and 2 ஆன் டு. இது ஆன் டு. ஃபர்ஸ்ட் ஒன் போத் 1 to 1 அண்ட் ஆன் டு. இது 1 to 1ஆவும் இருக்கு, ஆன் டுவாவும் இருக்கு. ஓகே, அப்ப ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இது மீனிங் இருக்கு. டெஃபினேஷன் எப்படி டிஃபைன் பண்றான்னா, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் கோடொமைன். இப்ப கோடொமைன் வந்து டொமைன் ஏ, கோடொமைன் பின்னு வச்சுக்கோ. லெட் y belongs to B. நல்லா கவனி, இந்த நோட்டேஷன் புரியணும். an element of codomain. கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும், அதானே? let y belongs to B, then there exists an element x in A. டொமைன்ல ஒரு எலமெண்ட் இருக்கணும் such that f of x is equal to y. f of x is equal to y na pre-image of y is x. pre-image of y is x. ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். இங்க நான் எழுதியிருக்கதும் இங்க எழுதியிருக்கதும் சேம் மீனிங். ஆனா இதுதான் ப்ராப்பரான டெஃபினிஷன். கோடொமைன்ல நீ எந்த எலமெண்ட் எடுத்தாலும், டொமைன் B வந்து கோடொமைன், A டொமைன். கோடொமைன்ல நீ எந்த எலமெண்ட் எடுத்தாலும்
அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் டொமைன்ல எக்ஸிஸ்ட் ஆகும் அண்டர் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் படி இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கானோ அதுபடி ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி இருந்தா டொமைன். ஓகே, இன்னொரு டெஃபினேஷன் நான் சொல்ல மாட்டேன். ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. ரேஞ்ச்னா என்னப்பா 11th பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் ரேஞ்ச்? Sir, the elements of codomain which are in the function. Which are images. Set of all images come for range. Set of all images. இப்போ இதுல images range என்னன்னா the set ABC. The set ABC. இதுக்கு range வந்து the set AB. இதுக்கு range என்ன? தேர்டுக்கு ABC sir. ABC. ஓகே, அப்ப நம்ம ஆன்டுக்கு இன்னொரு டெஃபினேஷனும் சொல்லலாம். ஆன்டுக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னா, இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். தேர்டு, ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல்னா, எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சம்க்கு பாரு, கோடொமைன் டி. டி வந்து ஏபிசி. செட் பி வந்து ஏபிசி. ரேஞ்சும் அதே தான், ரேஞ்சும் ஏபிசி தான். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா? இங்கேயும் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல். ஆனா இங்க ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவல். செட்ஸை பொறுத்தவரையிலும் ஈக்குவல் செட்ஸ்னு சொல்லலாம், இல்ல இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். அப்போ ரேஞ்ச் இஸ் த இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன். இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். இம்ப்ராப்பர் சப்செட்னா the given set itself is improper subset of every set. ஒரு செட் அதுக்கே இம்ப்ராப்பர் சப்செட்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் தான் அர்த்தம். இப்படி ஒரு சிம்பிள் போட்டு இப்படி போட்டோம்னா ஆன் டு ஃபங்க்ஷன் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல். சில சம்க்கு நம்ம இதை தான் ப்ரூஃபா எழுதுவோம். ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கு, therefore on to. சோ இது ஒரு டெஃபினிஷன். ஓகே, ஃபோர்த், நாட் ஆன் டுனா இன்டூன்னு சொன்னோமா, இன்டூ ஃபங்க்ஷன்ஸ்னா நாட் ஆன் டு. அப்போ அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லலாம்னா, அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் கோடொமைன் do not have pre-image in domain. At least one element in codomain do not have pre-image, or range is the proper subset of codomain. Range not equal to codomain or proper subset. அதை விட கம்மியான எலிமெண்ட்ஸா இருக்கும், ரேஞ்ச் கம்மியா இருக்கும். ரேஞ்ச் இஸ் த சப்செட் ஆஃப் கோடொமைன், ப்ராப்பர் சப்செட். இப்ப இந்த கேஸ்க்கு பாரு, செட் பி வந்து ஏபிசி, ரேஞ்ச் வந்து ஏபிசி ஈக்குவல், இதுக்கும் ஈக்குவல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ஏபிசி, செட் ரேஞ்ச் வந்து ஏ கமா பி கமா சி, கோடொமைன் ஏபிசிடி, எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் an element of B. அப்போ இது வந்து ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்டா இருந்தா இன்டூ, அப்ப நாட் ஈக்குவல் தான் இருக்கும். ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன்னா நாட் ஆன் டு. இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஒரு 3 சம் கிளியரா புரிஞ்சிச்சுன்னா எல்லா சம்மும் அதே மாதிரி. ஒரு 3 சம்ஸ் பார்ப்போம், அதுதான் இம்பார்ட்டன்ட். 3 சம்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா இருக்கான்னு பாரு. எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் 3 இதை காப்பி பண்ணிட்டா சொல்லுங்க.
ஓகே, இது ஒரு டெஃபினேஷன் பா. ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 and on to இருந்தா அதுக்கு நேம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். If it is both 1 to 1 and on to, then it is called bijective. Exercise 1.2, question number 1. Show that the function f is from r star to r star. R star to r star. Defined by f of x is equal to 1 by x. Reciprocal function. 1 by x is 1, 1. Show that the function is 1, 1. Okay. நம்ம ரெண்டுமே செக் பண்ணலாம். 1, 1 on 2 ரெண்டுமே செக் பண்ணலாம். உங்களுக்கு இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு ஃபங்க்ஷனோட டொமைன் கோடொமைன் கொடுத்திருப்பான், அதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கான்னு கொடுத்துட்டு அதை செக் பண்ண சொல்லுவான், இல்ல ப்ரூவ் பண்ண சொல்லுவான். Verify the function is 1 to 1 on 2 or bijective or show that the function is both 1 to 1 on 2. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டானா ஃபர்ஸ்ட் 1 to 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் பாரு. ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்டார்னா என்னன்னு தெரியும். வெறும் ஆர்னு போட்டாங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஆர்னு போட்டா ரியல் நம்பர். ஆர் ஸ்டார்னா நான் ஜீரோ ரியல் நம்பர். ஒரு சஃபிக்ஸ்ல ஸ்டார் போட்டாங்கன்னா நான் ஜீரோ, நான் ஜீரோ, ஜீரோ எக்ஸ்க்ளூடட், ஜீரோ வரக்கூடாது. இதே ஆர் பிளஸ் போட்டாங்கன்னா பாசிட்டிவ் ரியல், பாசிட்டிவ் ரியல். ஓகே, ஆர் ஸ்டார்னா நான் ஜீரோ ரியல் நம்பர். டொமைன் வந்து எல்லா நம்பரும் இருக்கு, ஜீரோ மட்டும் இல்ல. கோடொமைனும் அதே தான். செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல். ஓகே, இப்போ 1 to 1க்கு நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? f of x1 equal to f of x2 னு அஸ்யூம் பண்ணணும். ஃபைனலா x1 equal to x2 னு முடிக்கணும். இப்படி முடிச்சிட்டேன்னா அது 1 to 1. ஓகே, f of x1, f of x 1 by x னா f of x1 1 by x1, f of x2 1 by x2. இப்ப ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடு, இல்லாட்டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தானே வரும். x1 equal to x2. இதான் டெஃபினிஷனா பார்த்தோம். f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. Therefore, f is 1 to 1. 1 to 1. இப்போ not 1 to 1 வச்சுக்கோயே. not 1 to 1 னா இது வராது, இப்படி வராது. ஆர் நீ எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். நாட்னு சொன்னா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்ப என்னன்னா டிஃபரெண்ட் ரியல் நம்பர்ஸ்க்கு நான் ஜீரோ ரியல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் சேமா இருக்க சான்ஸ் இருக்கா? எந்த ஒரு ரியல் நம்பரோட ரெசிப்ரோக்கலும் யூனிக்கா இன்னொரு நம்பர் தான் வரும். 2 டிஃபரெண்ட் ரியல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் சேமா வர சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்ல. அதனால நீ ஜென்ரலா ப்ரூஃப் தான் கொடுக்கணும், எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்க கூடாது. டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நாட் 1 1 னா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். 1 1 னா இப்படிதான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஆன் 2வும் செக் பண்ணிக்கலாம். இது கேட்கல, இருந்தாலும் நான் பண்றேன். 1 to 1 பண்ணிட்டோம். ஆன் 2க்கு என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் எப்படி பண்ணணும்னு தெரியும், அதனால எடுக்கிறேன். லெட் y belongs to r star. r star வந்து கோடொமைன். கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். டெஃபினிஷனே நம்ம அதான் எழுதணும். இப்ப நான் இங்க எப்படி ப்ரூஃப் எழுதணும், இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சம்ஸும். ஆன் 2னா நீ இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட் y-ன்னு எடுக்கணும். y belongs to r star such that y equal to f of x under the function f. y equal to f of x. இப்படி எடுத்துக்கிட்டு f of x இங்க என்ன கொடுத்திருக்கான்? 1 by x. y equal to 1 by x. நல்லா கவனி. இப்போ y is the function of x ன்னு இருக்கா? y is the function of x ன்னு இருக்கு.
இப்ப நான் x is a function of y ன்னு மாத்தணும். on to ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இங்க இந்த பிளேஸ் என்ன இருக்கோ அந்த செட்டை இங்க எழுதணும். கோடொமைன் such that y equal to f of x. f of x என்ன டிஃபைன் பண்ணிருக்கான்னு பாரு. இப்போ அது y is the function of x ன்னு இருக்கும். y in terms of x. அத நீ x in terms of y ன்னு மாத்து. இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். x is equal to 1 by y. இப்போ நான் x in terms of y ன்னு மாத்திட்டேன்னா இப்போ நீ என்ன தெரியுமா செக் பண்ணணும், இது ஆன் டுவா இல்லையான்னு செக் பண்றதுக்கு கோடொமைன்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட ரெசிப்ரோக்கல் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா 1 by y, y is an element of கோடொமைன். கோடொமைன்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ரெசிப்ரோக்கல் இருக்குமா? கோடொமைன்ல இருக்கிறது நான் ஜீரோ ரியல் நம்பர். நான் ஜீரோ ரியல் நம்பர் எல்லா நம்பருக்கும் ரெசிப்ரோக்கல் இருக்கும். ரெசிப்ரோக்கல் இல்லாத நம்பர் எது? எந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல்? ஜீரோக்கு. ஆனா இந்த செட்ல தான் ஜீரோவே இல்லையே. ஆர் ஸ்டார்னா நான் ஜீரோ ரியல் நம்பர்ல. அப்போ 1 by y எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரியல் நம்பர், நான் ஜீரோ ரியல் நம்பர். அப்போ கண்டிப்பா எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், விச் இஸ் an element of domain. இங்க டொமைனும் ஆர் ஸ்டார். கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், y in terms of x ன்னு இருக்கும், அதை x in terms of y ன்னு போட்டு இது எல்லா நம்பருக்கும் கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பாரு. எக்ஸிஸ்ட் ஆகும் இங்க. அப்போ பிலாங்ஸ் டு டொமைன். டொமைன் கவனி. ஆனா இப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. f of x is equal to எல்லா சம்க்கும் இதுதான் ஸ்டெப். f of x is equal to x எல்லாம் என்ன 1 by y. இங்க போய் x எல்லாம் 1 by y ன்னு மாத்து. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல போய் f of x 1 by x. அப்ப f of 1 by y 1 by 1 by y 1 by 1 by y y. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் எழுதிட்டு therefore f is on. ஆக்சுவலா x in terms of y ன்னு மாத்தி இருக்கும்ல, அதை போய் அந்த ஃபங்க்ஷன்ல போட்டா எல்லா சம்க்கும் y தான் வரும். நீ கன்ஃபார்ம் பண்றதே இந்த ஸ்டெப்ல தான். y in terms of x ன்னு இருக்கதை x in terms of y ன்னு மாத்திக்கோ. x in terms of y ன்னு மாத்திட்டு கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இது எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கணும். ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதணும். ஒருவேளை ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கும். நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டு நாட் ஆன் டூ எழுதி. ஓகே, இதுலயே சப்டிவிஷன் 2 இன்னொரு பார்ட் கேட்கலாம். என்ன கேட்டிருக்கான்னு பாரு. சப்டிவிஷன் 2 is the result true if the domain R star is replaced by n with the codomain being same as R star. டொமைனை மட்டும் நேச்சுரல் நம்பரா மாத்திட்டா இது ட்ரூவான்னு கேட்கிறோம். அப்ப அந்த ஃபங்க்ஷன் பாரு. f is a function from natural number to R star. நல்ல கவனி. natural number to R star சேம் ஃபங்க்ஷன் தான். f of x is equal to 1 by x. ஓகே, இப்ப இது 1 1 பார்ப்போம். நல்ல கவனி. 1 1 பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் கொடுத்தோம் டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா இல்ல ஒர்க் பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். நான் ஒர்க் பண்ணி பார்த்து சொல்றேன், ஜென்ரலா பண்றேன். f of x1 equal to f of x2 ன்னு எடுத்துக்கலாம். f of x1 equal to f of x2. f of x1 1 by x1 1 by x2. x1 equal to x2 ன்னு வருது. ஓகே, இப்போ எனக்கு என்ன டவுட்னா இது 1 1 நாட் 1 1. நீ சிம்பிளாவே பாரு. நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்க நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே அங்க யூனிக்கா போய் ஒரு நம்பரோட தான் கனெக்ட் ஆகுமா? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸெட்ரா. 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 1 1ஓட கனெக்ட் ஆகும். 2ஓட ரெசிப்ரோக்கல் 1 by 2 2 1 by 2ஓட கனெக்ட் ஆகும். 3 1 by 3ஓட கனெக்ட் ஆகும். இதே மாதிரி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் யூனிக்கா அங்க ஒரு எலமெண்டோட போய் கனெக்ட் ஆயிருமா? டிஃப்ரெண்டா ரெண்டு நேச்சுரல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் டிஃப்ரெண்டான 2 நேச்சுரல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் சேமா வர சான்ஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா இங்கேயும் பாரு டைரக்டா ஆன்சர் வந்துருச்சுல்ல. இந்த ஒரு பாசிபிலிட்டி வந்துட்டாலே அது 1 1 தான். therefore f is 1 1. ஆனா ஆன் டு 1 பார்க்கலாம். ஆன் டு 1 பார்க்கலாம். இல்ல கவனி, இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆன் டுக்கு let y belongs to R star. எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியலன்னா டைரக்டா ஒர்க் பண்ணி காட்டுறேன். y belongs to R star. R star is codomain such that y equal to f of x, y equal to 1 by x, x equal to 1 by y.
இப்ப பாரு, கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்டோட ரெசிப்ரோக்கலும் நேச்சுரல் நம்பரா இருக்குமா? ஏன்னா எக்ஸ் வந்து டொமைன் எலமெண்ட், டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர். எல்லா ரியல் நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கலும் நேச்சுரல் நம்பரா இருக்குமா? No, sir. நோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். எதனா ஒரு எக்ஸாம்பிள். இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல். Sir, y equal to -2 போட்டோம்னா x வந்து -1/2 வராதுல்ல சார்? வெரி குட். அப்போ நாட் ஆன் டூக்கு இப்ப நான் இங்க கன்ஃபார்ம் பண்றேன் பாரு, 1/y. அப்ப என்ன பண்றேன், எல்லா ரியல் நம்பர், நான் ஜீரோ ரியல் நம்பரோட ரெசிப்ரோக்கலும் நேச்சுரல் நம்பரா இருக்குமான்னு பார்க்கணும். கண்டிப்பா இருக்காது. இப்ப நான் 1.2 எடுத்துக்கிறேன், ஒரு டெசிமல் நம்பர். 1.2, 1.3, 1.5. y 1.5 வச்சுக்கோ. 1.5 ரியல் நம்பர் தானே, நான் ஜீரோ ரியல் நம்பர். 1/1.5 ஓட வேல்யூ என்ன? 1/1.5. 1/1.5 ஓட வேல்யூ என்னப்பா? 1.5 னா 3/2. 0.67. 2/3. 2/3. 2/3. அப்ப 2/3 நேச்சுரல் நம்பர் கிடையாதுல்ல. அப்ப நீ இது வரலும் செஞ்சுட்டு இப்ப இங்க எக்ஸாம்பிள் கொடுப்பான். நான் என்ன பண்றேன் பாரு. Let 1.5 belongs to R star, do not have pre-image. Pre-image in domain. 1.5 ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்தோம்னா 1/1.5 நேச்சுரல் நம்பரா இருக்காது. அப்போ pre-image இல்ல, therefore not on to. அவ்வளவுதான். ஒரு 5 சம்ஸ் பண்ணாதான் கிளியர் ஆகும். இதை எழுது. இன்னும் நான் சிம்பிளா ஒரு 5 சம்ஸ் பண்றேன், உனக்கு அது கிளியர் ஆயிடும். ப்ராப்பரா எழுதிக்கோங்கப்பா. நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இதையும் ஸ்கிப் பண்ணோம்னா மார்க் வராது போர்டு. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல வேற எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். 1.5 தான் கொடுக்கணும் இல்ல. சர்வேஸ் சொன்ன மாதிரி -2 பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார். ஏன்னா -2 நான் ஜீரோ ரியல் நம்பர். y -2னா 1/-2 -1/2. -1/2 நாட் அ நேச்சுரல் நம்பர். இப்போ ப்ரீ இமேஜ் இருக்காது. நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்காது. 1 விட கிரேட்டரா இருக்க எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கும்? 0 to 1 குள்ளதான் இருக்கும். எல்லா நேச்சுரல் நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கலும் லைஸ் பிட்வீன் 0 to 1. அப்போ 1 விட கிரேட்டரா இருக்க எந்த நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்காது, நெகட்டிவ் நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்காது. அதுல நீ எதை வேணாலும் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். எனி நம்பர் கிரேட்டர் தென் 1 ஆர் எனி நெகட்டிவ் நம்பர். இது நாட் ஆன் டு சொல்றதுக்கு இந்த ஒரு லைன் கூட போதும். இது கூட தேவையில்லை. இதை நான் வெரிஃபை பண்றது, ஐடென்டிஃபை பண்றதுக்காக எழுதியிருக்கோம். உனக்கு டைரக்டாவே தெரியும் 1.5க்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதணும்.
இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்க ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆன் டூனா நம்ம இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். எல்லா ஸ்டெப்பும் ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணணும்னா இங்க இருக்கிற ஸ்டெப் தான். ஓகே, இப்ப செகண்ட்ல ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இது ரொம்ப பெட்டரா இருக்கும்ப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. ரொம்ப கிளியரா புரிஞ்சிடுச்சுன்னா கான்செப்ட் கொஞ்சம் தெரவாகும். நல்லா கவனி. செக் த இன்ஜெக்டிவிட்டி அண்ட் சர்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். 1 to 1 and on to செக் பண்ண சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கோடொமைன் என்னன்னு பாரு. ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. defined by f of x equal to x square. ஃபர்ஸ்ட் நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபா இதை காப்பி பண்ண வேணாம். இது உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. 1 x 1ன்னா 1 ஸ்கொயர் 1. 1 1ஓட கனெக்ட் ஆகும், 2 4ஓட கனெக்ட் ஆகும், 3 9ஓட கனெக்ட் ஆகும் எக்ஸெட்ரா. இது 1 to 1 Yes, sir. 1 to 1 தான். ஒரு நேச்சுரல் நம்பரை ஸ்கொயர் பண்ணா யூனிக்கா ஒரு நம்பர் தான் வரும். 1 to 1. ஆன் டு வா? No, sir. நோ. 2 3க்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்ல பாரு. 1க்கு அப்புறம் 2 4ஓட தான் கனெக்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்ல, நாட் ஆன் டு. ஓகே, பட் இப்ப ப்ரூஃப் எப்படி எழுதுறோம் பாரு. 1 to 1னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். f of x1 equal to f of x2. நல்ல கவனி. f of x1னா x1 ஸ்கொயர், f of x2 x2 ஸ்கொயர். எதையும் எலிமினேட் பண்ணக்கூடாது, ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். இந்த சைட் கொண்டு வா. x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் 0னா any one of them is 0. x1 plus x2 0 or x1 minus x2 0. x1 plus x2 0 na x1 equal to minus x2. இது x1 equal to x2. நம்ம 1 to 1 என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்னா f of x1 equal to f of x2 ன்னு எடுத்தீங்கன்னா which implies x1 equal to x2. இது மட்டும் வந்தா கன்ஃபார்மா 1 1 சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் சம்கார் தான் வந்தது. ஆனா இங்க இன்னொரு ஃபேக்டரும் வந்திருக்கு. x1 equal to minus x2. அப்போ இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு என்ன மீனிங்னா x1 equal to minus x2 னா என்ன மீனிங்? டூ நம்பர்ஸ் மேக்னிடியூட் ஈக்குவல் ஆப்போசிட் சைன். டூ நம்பர்ஸ் மேக்னிடியூட் ஈக்குவல் ஆப்போசிட் சைன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 and minus 1, 2 and minus 2, 3 and minus 3. அப்போ இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பாரு. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி ரெண்டு நம்பர் இருக்குமா? ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன் இருக்க மாதிரி இருக்குமான்னு பாரு. இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 தானே இருக்கும். அப்போ இது வந்து நாட் பாசிபிள். இதுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா நாட் ஆன். சரி, நாட் 1 to 1. ஆனா இது நாட் பாசிபிள். அப்ப இதை விட்டுறலாம். இது மட்டும் தான். therefore f is 1 1. இப்ப ஒருவேளை நல்லா கவனிப்பா, இங்க n கொடுக்காம z கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோ. இன்டீஜர்ஸ்ல இதுக்கு பாசிபிள் இருக்கா?
x1 Yes, equal to sir. minus x2 பாசிபிள் இருக்குல்ல. ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ்ல இருக்கும். அப்ப நாட் 1 1. ஓகே, இப்போ ஆன் டு செக் பண்ணலாம். ஆன் டு நம்ம முதலே பார்த்தோம், இது நாட் ஆன் டு. அப்ப டைரக்டா நீ எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். ஒன் வே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், டிஸ்ப்ரூவ் பண்ணிடலாம். இல்ல எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியலன்னா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கவனிப்பா. let y belongs to n. N is a codomain. Codomainல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும் such that y equal to f of x. இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சம். y equal to x square. y equal to x square னா x என்னப்பா வரும்? y in terms of x ல இருக்கு. அப்ப x in terms of y. x equal to root y. x equal to root y. ஓகே, இப்ப என்ன பண்ற, கோடொமைன்ல இருக்கிற எலிமெண்ட் தான் y. எல்லா நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டும் நேச்சுரல் நம்பர் தானா? yன்றது கோடொமைன் எலிமெண்ட். கோடொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் x எக்ஸிஸ்ட் ஆகணும் டொமைன்ல. அப்போ எந்த நேச்சுரல் நம்பருக்கு ரூட் எடுத்தாலும் நேச்சுரல் நம்பர் தான் வருமா? No, sir. நோல்ல. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் கொடு. என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் சப்போஸ் 2 எடுத்துக்கிறேன். 2 belongs to n. n is codomain. Do not have pre-image in domain. Therefore, not on to. டைரக்டா இது எழுதினாலும் போதும். பட் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியலன்ற கேஸ்க்கு இப்படி ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் 1 1ஓட கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் 2 4ஓட கனெக்ட் ஆகும். இன் பிட்வீன் இருக்க 2 3க்கு ப்ரீ இமேஜஸ் இல்ல. அப்ப நீ 2 தான் கொடுக்கணும் இல்ல, 3யும் போட்டுக்கலாம். 5 3 5 6 7 8 10 இந்த நம்பர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜஸ் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான். சப்டிவிஷன் 2 பாரு. z to z சேம் ஃபங்க்ஷன். இதே மாதிரி சப்டிவிஷன் 2 f is from integer to integer defined by f of x is equal to x square. இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1 to 1 செக் பண்ணணும்னா f of x1 equal to f of x2. இல்ல நான் டைரக்டா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னாலும் நீ கொடுக்கலாம்ப்பா. உனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாத கேஸ்க்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ரெண்டுமே பாசிபிள், நாட் 1 1 சொல்லலாம். பட் இதுக்கு பெட்டர் வே என்ன தெரியுமா, நீ சும்மா செக் பண்ணி பாரு. 2 டிஃப்ரெண்ட் இன்டீஜர்ஸ் ஸ்கொயர் பண்ணா சேமா வருமா? ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர், டொமைன் வந்து இன்டீஜர். எதனா 2 டிஃப்ரெண்ட் இன்டீஜர்ஸ் ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் சேமா வருமா அப்படின்னு திங்க் பண்ணி பாரு. அப்படி எதுவும் இருக்கா சார்? அந்த ரெண்டு இதுமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா வரும் சார். ஒண்ணுப்பா, நல்லா கவனிங்க. இதுக்கு ப்ரூஃப் வந்து 2 வேஸ்ல கொடுக்கலாம். 1 வே இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டே வா, இதோட வந்து ஸ்டாப் பண்ணு. ஏன்னா ஃபங்க்ஷன் அதே தானே. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கு. x1 equal to x2 ஈக்குவல் மேக்னிடியூட் சேம் சைன். ஓகே, இதுக்கும் பாசிபிள் இருக்கு இன்டீஜர்ஸ்ல. ஏன்னா இன்டீஜர்ஸ்ல +1 இருக்கு, -1 இருக்கு, +2 இருக்கு, -2 இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே பாசிபிள் இருக்கிறதுனால நாட் 1 1 எழுதிடலாம். both are possible, therefore f is not 1 1. இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா இதை விட பெட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்றது. 2 இன்டீஜர் டிஃப்ரெண்ட் இன்டீஜர் ஸ்கொயர் பண்ணா சேமா வரணும். அப்படி எதனா 2 நம்பர் சொல்லு பார்க்கலாம். 1 and -1 சார். 1 and -1. 1 ஸ்கொயரும் 1 தான், -1 ஸ்கொயரும் 1 தான். இன்டீஜர்ல 1 இருக்கு, -1 இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும், -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ். அப்ப நீ என்ன பண்ற, அலகாமி f of 1 f of -1 ஈக்குவல், பட் 1 நாட் ஈக்குவல் டு -1. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு இமேஜ் சேம்னு சொல்லிட்டோம். இந்த ஒரு லைன் போதும். 1 -1 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், டொமைன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். பட் f of 1 என்ன 1, f of -1 also 1. வேணாலும் அந்த வேல்யூஸ் எழுதிடு. both f of 1 and f of -1 equal to 1, but 1 not equal to -1. Therefore f is not 1 1.
அவ்வளவுதான் பாரு, சிம்பிளா போயிருச்சு. இந்த மாதிரியும் ப்ரூஃப் கொடுக்கலாம். அதை விட இதுதான் பெட்ரு. இல்ல நீ 2வும் எடுத்துக்கலாம். 2 minus 2, 2 square minus 2 square 4, but 2 not equal to minus 2. F is not 1 1. இது not 1 1. on 2க்கு இதே ரீசன். இன்டீஜர்ல 2 இருக்கும், எந்த இன்டீஜரோட ஸ்கொயரும் 2 வராது, எந்த இன்டீஜரோட ஸ்கொயரும் 2 வராது. அப்போ 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்போ இதே ரீசன் நீங்க சொல்லிடலாம். 2 belongs to Z. Z is codomain. Therefore, F is not on 2. Subdivision 3 பாரு, எதுல டிஃபைன் பண்றாங்க? ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், அதே ஸ்கொயர். டொமைன் கோடொமைன் மட்டும் மாத்திரம், டொமைன் அண்ட் கோடொமைன் மட்டும் மாத்திரம். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். f of x equal to x square. இப்ப சொல்லு, 1 1 இருக்குமா? ரெண்டு டிஃபரெண்ட் ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணா, ரெண்டு டிஃபரெண்ட் ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா சேம் நம்பர் வர சான்ஸ் இருக்கா? இருக்கு. இங்க சொன்ன அதே ரீசன் தான். 1ம் -1ம் ரியல் நம்பர் தான். சோ நான் வேற ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். f of 2 equal to f of -2. 4. 2 ஸ்கொயரும் 4 தான், -2 ஸ்கொயரும் 4 தான். பட் 2வும் -2வும் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ். f of x தான் இமேஜ் ஆஃப் x. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ். therefore f is not 1 1. on 2 வா? எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குமா? அதான் கொஸ்டின். f of x equal to x square. இங்க இருக்க எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குமானா 2க்கு ப்ரீ இமேஜ் இங்க இருக்கும். ஏன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த ரியல் நம்பர் ஸ்கொயர் பண்ணா 2 வரும்? இங்க கொடுத்த அதே எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா 2 நேச்சுரல் நம்பர், ஆனா இது ப்ரீ இமேஜா இருக்காது. அதே மாதிரி தான் அங்கேயும். ஆனா √2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 2 வரும். அதனால 2 கொடுக்க முடியாது. ஆனா நெகட்டிவ் நம்பர்ஸ் வராதுப்பா. ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டாலே பாசிட்டிவ் தானே. எல்லா ரியல் நம்பரும் பாசிட்டிவோட தான் கனெக்ட் ஆகும். கோடொமைன்ல இருக்க நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் என்ன இருக்காது? ப்ரீ இமேஜ் இருக்காது. ஏன்னா ஃபங்க்ஷன் f of x equal to x square தானே டிஃபைன் பண்ணிருக்கான். அப்போ ரியல் நம்பர் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணணும். இப்போ 1 எடுத்தேன்னா 1 ஸ்கொயர் 1, 1 1ஓட கனெக்ட் ஆகும், 2 4ஓட கனெக்ட் ஆகும். ஆனா ரியல் நம்பர்னா ஃபிராக்ஷன்ஸும் இருக்கு, எல்லா பாசிட்டிவும் இருக்கு. எல்லா பாசிட்டிவும் ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரு எல்லாமே பாசிட்டிவோட தான் கனெக்ட் ஆகும். நெகட்டிவா ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவோட தான் கனெக்ட் ஆகும் இல்ல. அதனாலதான் பாசிட்டிவ் நம்பருக்கும் நெகட்டிவ் நம்பருக்கும் சேம் இமேஜா இருக்கு. அதனால நாட் 1 1 சொன்னோம். எல்லாமே பாசிட்டிவ் தானே, ஸ்கொயர் பண்ணிட்டாலே பாசிட்டிவ். நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் என்ன இருக்காது? ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்ப எதனா ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, நாட் ஆன் டூன்னு சொல்லிடு. என்ன நெகட்டிவ் எடுத்துக்கலாம்? -2. -2 belongs to R. R is codomain. Do not have pre-image. Pre-image in domain. Therefore not on 2. சொல்றது புரியுதாப்பா? புரியுதா? இது ரீசன் புரியலன்னா சொல்லுங்க. இல்ல திரும்ப எகைன் ஃபர்ஸ்ட் இருந்து கொஞ்சம் நல்லா பார்த்துப்போ. இது கான்செப்ட் தான் முக்கியம். சொல்றது எல்லாமே புரியும். ஏன் ரீசன் தெரியும். ஸ்கொயர் பண்ணிட்டாலே பாசிட்டிவ் தான்ப்பா. கோடொமைன்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்குமே இமேஜஸ் இருக்காது. ஸ்கொயர் பண்றப்போ எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ், கோடொமைன்ல இருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ப்ரீ இமேஜ் இருக்காது. கோடொமைன்ல இருக்க நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ப்ரீ இமேஜ் இருக்காது. அதனால ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து ப்ரீ இமேஜ் எடுத்துக்கிட்டேன். எந்த நெகட்டிவ் வேணாலும் எடுத்து சொல்லுங்க. இதை காப்பி பண்ணிருங்க. டவுட் இருந்தா கேள்வி.
இல்ல எக்ஸாம்பிள் எனக்கு கொடுக்க தெரியலன்னா, உனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியலன்னு வச்சுக்கோ, தேர்ட் சம்ஸே இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டே வருவேன். இது ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கும், நாட் 1 1. இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன்னா இங்க வரும். எல்லா ரியல் நம்பருக்கும் ரூட் எடுக்க முடியுமான்னு பாரு. எல்லா ரியல் நம்பருக்கும் ரூட் எடுக்க முடியுமா? பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும் தானே ரூட் எடுக்க முடியும். ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் என்னப்பா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்க நெகட்டிவா இருந்துச்சுன்னா எக்ஸ் ரியலா இருக்காது, ஒய் நெகட்டிவா இருந்தா எக்ஸ் காம்ப்ளெக்ஸ். அதனால நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ப்ரீமேஜ் இல்லைன்னு சொல்லலாம். ஒன் வே. இதே கொஸ்டின் யாருன்னு கொடுக்காம சி கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோ. சீனா என்னது? செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ்னா ரியல் அண்ட் இமேஜினரி. ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இங்க ஒருவேளை சீன் கொடுத்திருந்தானா இது ஆன். ஏன்னா ரூட் ஆஃப் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இல்ல, டொமைன் காம்ப்ளெக்ஸா இருந்தா இது ஆன் டு. டொமைன் காம்ப்ளெக்ஸா இருந்தா இது ஆன் டு. எழுதிக்கோங்க போ கிளியரா. கொஞ்சம் எழுது, அடுத்த செட் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா. இன்னும் ஒரு 3 சம்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டோம்னா இந்த செகண்ட் சம். ஓகே, செகண்ட்ல சப்டிவிஷன் 4 பாரு. 2 சப்டிவிஷன்ஸ் தான், கொஞ்சம் கவனிங்க. எஃப் இஸ் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் defined as f of x is equal to x cube. f of x is equal to x cube. இது 1 to 1 பார்த்தேன்னா அது 1 to 1 தான். என்ன ரீசன்னா, நீயே சும்மா ரேண்டமா பாரு.
நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் கியூப் பண்ணணும். டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். எந்த ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸோட கியூபும் சேமா வர சான்ஸே இல்லை. அப்ப இது கன்ஃபார்மா 1 1. அப்ப நீ ஜென்ரலா தான் ப்ரூஃப் கொடுக்கணும். let f of x1 equal to f of x2. f of x1 x1 cube, f of x2 x2 cube. Factorize பண்ணணும். இந்த சைட் கொண்டு வா. x1 cube minus x2 cube equal to 0. a cube minus b cube formula இருக்கா? a cube minus b cube formula a minus b into a square plus ab plus b square equal to 0. Factorize பண்ணிட்டார். So first factor 0 or second factor 0. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா x1 equal to x2. f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. ஆனா இன்னொரு ஃபேக்டர் வந்திருக்கு. இதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்திருக்கா? x square x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, xy ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஒரு குவாட்ராட்டிக்ல ABC எல்லாமே 1 1 1 இருந்தா sum of two number 1, product also 1. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாலும் 1, மல்டிப்ளை பண்ணாலும் 1. அப்படி ரெண்டு ரியல் நம்பர் பாசிபிள் இருக்காப்பா? இல்லாட்டி இதோட டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு பாரு. b ஸ்கொயர் மைனஸ் 4ac a1 b1 c1 a1 b1 c1 டிஸ்கிரிமினன்ட் என்ன வரும்? நெகட்டிவ்ல வரும் சார். டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவ்னா நாட் ரியல். இது வந்து ரியல் கிடையாது. நாட் ரியல், therefore நாட் பாசிபிள். ஏன்னா இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ரியல் நம்பர். இது ரியலே கிடையாது. இங்க இருக்காது அந்த நம்பர்ஸ் எல்லாம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அதுக்கு. நாட் ரியல், சோ நாட் பாசிபிள். இதுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இது மட்டும் தான் பாசிபிள். f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. therefore f is 1 1. 1 1 னா இப்படிதான் ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ ஆன் டு செக் பண்ணலாம். ஆன் டு நீயே சொல்லிடலாம். 1 கியூப் பண்ணா 1 1 1ஓட கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 2 2 கியூப் பண்ணா 8ஓட கனெக்ட் ஆகும். 1 1ஓட கனெக்ட் ஆகும், 2 8ஓட கனெக்ட் ஆகும். அப்ப இன் பிட்வீன் இருக்க 2 to 7க்கு என்ன இருக்காது? ப்ரீ இமேஜ் இருக்காது. நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தானே. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா. இங்க 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா. 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64. அப்படிதான் போகும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு பாரு. கோடொமைன்ல 2 3 4 5 எல்லாம் சும்மா தானே இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன இல்லை? ப்ரீ இமேஜஸ் இல்லை. அப்போ நாட் ஆன் டு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாவே எக்ஸாம்பிள் போறேன். The element 2 in n codomain do not have pre-image in domain. Therefore, f is not onto. onto-ஆ இருந்தா ப்ரூஃப் எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது நாட் ஆன் டு. நீ ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிடணும் இது ஆன்-டுவா இல்லையான்னு. முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிடணும். சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்து லாஸ்ட் சம் இதோட முடிச்சுக்கலாம். கவனிப்பா ஒரு 2 minutes. Integer to integer f of x is equal to x cube. Fifth one. f is from z to z. f of x is equal to x cube. இதுக்கும் இதே ரீசன் தான். இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி வரும். நாட் ரியல், ஆனா அங்க இன்டீஜர் தானே இருக்கு. அப்போ சேம் இங்க என்ன எழுதியிருக்கோமோ அதே ப்ரூஃப் தான் இருக்கும். ஓகே, இது ஆன் டுவா? ஆன் டுவாப்பா இது? இன்டீஜர்னா என்ன? 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. -1 -2 -3 -4 எக்ஸெட்ரா. இதுதான் டொமைன். 0 கியூப் இங்கேயும் இன்டீஜர்ஸ் தான் இருக்கும். 0 வந்து 0ஓட கனெக்ட் ஆகும். 1 கியூப் வந்து 1, -1 கியூப் -1, -2 கியூப் -8, +2 கியூப் +8. அப்ப பாரு, இன் பிட்வீன் இருக்க 2 3 4 என்ன கிடையாது. ப்ரீ இமேஜஸ் இருக்காது. இருக்காது இல்ல, அது புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன்.
அப்போ இதே சொல்யூஷன் தான் இதுக்கும் எழுதுறேன். ஆனா இந்த இடத்துல மட்டும் இசட் மாத்திக்கிறேன். ஏன்னா இங்க கோடொமைன் வந்து இன்டீஜர். அப்போ இதே ப்ரூஃப் தான் இங்க இசட்னு எழுதிக்கும். புரியுதாப்பா சொல்றது? ஓகேவா? எஸ் சார். அப்போ அந்த 5th ஒன்க்கு ப்ரூஃப் எழுதிருங்க. கான்செப்டை கொஞ்சம் நல்லா தெரவு பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக். கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா ஈஸி. ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் நடத்துறப்பே தெரவாயிட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். உனக்கு இப்ப புரியலன்னா அது எப்பவுமே புரியாது. அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து போங்க. அடுத்த கிளாஸ் வரப்போ கொஞ்சம் நல்லா கான்செப்ட் ஸ்ட்ராங்கா வந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவேன். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.